வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ் ரூம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸில் கம்ப்யூட்டர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ் ஆர் ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். ஹார்ட்வேர் அப்படிங்கிறது கண்ணால் பார்க்க முடியும், கையால் தொட்டு உணர முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்ணாலையும் பார்க்க முடியாது, கையாலையும் தொட முடியாது, ஜஸ்ட் அதை உணர மட்டும்தான் முடியும், ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியும். ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். நிறைய ப்ரோக்ராம்ஸ் எந்த ஒரு இதை தான் நம்ம சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். சாஃப்ட்வேர் எதுக்காக டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு பர்ஃபார்ம் எ வெல் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். ஒரு ஒர்க்கை நல்லபடியாக செய்யறதுக்காக டிசைன் பண்ண செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸை தான் நம்ம சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கண்டைன் சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எதுக்காக எழுதியிருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டு சால்வ் எ பர்டிகுலர் ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறதுக்காகவோ, அல்லது டெல்லிங் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் வாட் டு டூ, என்ன பண்ணணும் அப்படின்னு ஹார்ட்வேருக்கு சொல்கிறதுக்காகவோ, அல்லது ஹவு டு டூ, எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவோ எழுதுன ஒரு ப்ரோக்ராம் தான் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். இந்த ப்ரோக்ராம் எதுக்காக ஒவ்வொரு ப்ரோக்ராமும் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்காக எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காகவோ, அல்லது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேர் எதுக்காக ஒர்க் ஆகணும், எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவோ எழுதக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு ப்ரோக்ராம்ஸை தான் நம்ம சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாக சாஃப்ட்வேரை ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிஸ்டம் பேசிக்காக ரன் ஆகிறதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் தேவையோ அதை இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூட்டிலிட்டி ப்ரோக்ராம்ஸ், டிரான்ஸ்லேட்டர் சாஃப்ட்வேர் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் டிசைன்டு டு ஆப்ரேட் தி கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் டு ப்ரொவைட் எ பிளாட்ஃபார்ம் ஃபார் ரன்னிங் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணி ரன் பண்ண வைக்கிறதுக்கு தேவையான சாஃப்ட்வேரை தான் நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் பார்த்திங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகிறதுக்கான பிளாட்ஃபார்மையும் க்ரியேட் பண்ணி கொடுக்க வேண்டியது இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ பார்த்திங்க அப்படின்னா, சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் ஃபண்டமெண்டல். சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு சிஸ்டம் அல்லது ஒரு கம்ப்யூட்டரை நம்மளால் ரன் பண்ண முடியும். அதுக்கு தான் உதாரணமாக நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமை சொல்லுவோம். ஸோ இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரில் 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூட்டிலிட்டி ப்ரோக்ராம்ஸ், டிரான்ஸ்லேட்டர் சாஃப்ட்வேர். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் ரன் ஆகிறதுக்கு பேசிக்கான ப்ரோக்ராமை நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கையில் இருக்கக்கூடிய மொபைலோ இல்லை கம்ப்யூட்டரோ ஆன் ஆகணும் இல்லை ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த டிவைஸை ஒர்க் பண்ண முடியும். செகண்ட் ஒன், யூட்டிலிட்டி ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஸ்மால் ப்ரோக்ராம்ஸு, ஆனால் மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ரோக்ராம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த யூட்டிலிட்டி ப்ரோக்ராம்ஸுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஸ்க் கிளீனிங் சாஃப்ட்வேர்ஸு, இல்லை பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ். இப்போ நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் இல்லை ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஃபைல் மேனேஜ்மெண்ட், ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வேணும். இல்லை பார்த்தீங்கன்னா எனக்கு மெமரி ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா இப்போ தேவையில்லாததெல்லாம் நான் கிளியர் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு மெமரியை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒரு ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ். அந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸை தான் நம்ம யூட்டிலிட்டி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸு இல்லைன்னா டிஸ்க் கிளீனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இந்த யூட்டிலிட்டி ப்ரோக்ராம்ஸ்க்கான எக்ஸாம்பிளாக சொல்லலாம்.
டிரான்ஸ்லேட்டர் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் மீன்ஸ் கன்வர்ஷன். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், சி, ஜாவா இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம ப்ரோக்ராம் எழுதையில் நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து ஆஷ் இன்க்ளூட் iostream.h அப்படின்னு கொடுப்போம். அதுக்கப்புறம் void main, scanf, printf அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டருக்கு புரியாது. ஸோ கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச மெத்தடுக்கு லாங்குவேஜுக்கு நம்ம எழுதின கோடிங்கை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது தான் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டர் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது. இந்த டிரான்ஸ்லேட்டர் சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் இருக்குது. அசம்பிளர், கம்பைலர், இன்டர்பிரட்டர். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு கிளாஸில் பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, ஒரு யூஸருடைய பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அல்லது யூஸருடைய ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக டெவலப் பண்ண சாஃப்ட்வேரை தான் நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாக இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜென்ரல் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஸ்பெஷல் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், தேர்ட் ஒன் bespoke அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஜென்ரல் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னா பொதுவாக எல்லாத்துக்காகவும் க்ரியேட் பண்ண சாஃப்ட்வேரை வந்து ஜென்ரல் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த ஜென்ரல் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணலாம், ஆஃபீஸ் எம்ப்ளாயி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ யார் வேணாலும் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்க முடியும். இதை வந்து என்ன பர்பஸுக்காக வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு டாக்குமெண்டேஷனுக்காக யூஸ் பண்ணலாம், ப்ரெசன்டேஷனுக்காக யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு கால்குலேஷனுக்காக யூஸ் பண்ணலாம், ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரில் நம்ம ஜென்ரல் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஒரு பர்டிகுலர் பர்பஸுக்காக மட்டும் டெவலப் பண்ண சாஃப்ட்வேரை ஸ்பெஷல் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் ஒரு வீடியோவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் க்ரியேட் பண்ண சாஃப்ட்வேர் வீடியோ பிளேயர் அப்படிங்கிற, அதில் ஒன்லி நான் வீடியோ மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு எதுவுமே நான் பண்ண முடியாது. இல்லை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபோட்டோஷாப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்பெஷல் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். வீடியோ பிளேயர் இஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்பெஷல் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பர்டிகுலர் டாஸ்க்குக்காக மட்டும் டெவலப் பண்ண சாஃப்ட்வேர். ஒரு ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா? வீடியோ பிளேயரை யூஸ் பண்ணி விஎல்சி வீடியோ பிளேயரோ இல்லை வேறு வீடியோ பிளேயரை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவையோ அல்லது ஆடியோவையோ ப்ளே பண்ணி கேட்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக மட்டும் டெவலப் பண்ண சாஃப்ட்வேரை ஸ்பெஷல் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். bespoke அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பர்சனுக்காக அல்லது ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலிட்டிக்காக டெவலப் பண்ண சாஃப்ட்வேரை தான் bespoke அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணுறோம், ஜிமீட் யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் ஃபார் டேக்கிங் கிளாஸஸ். ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸுக்காக மட்டும் டெவலப் பண்ண சாஃப்ட்வேர். இதை வந்து மற்றவங்க யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. கிளாஸ் ரூமை ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டை தவிர வேறு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டெவலப் பண்ண சாஃப்ட்வேரை தான் நம்ம bespoke அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இஸ் ஒன் ஆஃப் த சிஸ்டம் சாஃப்ட்வேர். இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that manage the resources of a computer system and schedule its operation. அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுது. ரிசோர்ஸ் அப்படிங்கிறது இன்புட் டிவைசஸாக இருக்கலாம், அவுட்புட் டிவைசஸாக இருக்கலாம், மெமரியாக இருக்கலாம், இல்லை கண்ட்ரோல் யூனிட்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த ரிசோர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுது.
மேனேஜ் பண்ணி அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கன்னு ஷெட்யூல் பண்ணுற ஒர்க்கை பண்ணக்கூடியது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆக்ட் ஆஸ் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த ஹார்ட்வேர் அண்ட் த யூசர். ஸோ யூசருக்கும் ஹார்ட்வேருக்கும் ஒரு இன்டர்ஃபேஸாக இருந்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற ஒர்க்கை பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா நான் போய் டைரெக்டாக பிரிண்டர்கிட்ட சொல்ல முடியாது. ஸோ அப்போ வயா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலயமா நான் இங்கே கம்ப்யூட்டர்லேருந்து கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துகிட்டு போய் பிரிண்டருக்கு கொடுத்து நான் எந்த பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த பேஜை பிரிண்ட் ஆகி வெளியே வர வைக்க வேண்டிய ஒர்க்கை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது பண்ணுது. அதான் வந்து இட் இஸ் எ இன்டர்ஃபேஸ் பிட்வீன் ஹார்ட்வேர் அண்ட் த யூசர். யூசருக்கும் ஹார்ட்வேருக்கு இடையில இன்டர்ஃபேஸாக இருந்து ஒர்க் பண்ண வைக்குது. ஓகே, நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது 2 டைப்ஸாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பர்ஃபார்ம் பண்ணுது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ், அனதர் ஒன் டைப் GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா. இந்த கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸை மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்லி கமாண்ட் ப்ராமிட் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதாவது நமக்கு டெக்ஸ்ட் பேஸ்டாக மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து நம்ம ஃபோட்டோஸோ இல்லை கிராஃபிக்ஸோ இல்லை வீடியோஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பார்க்க முடியாது. ஓகேங்களா. GUI அப்படிங்கிறது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நம்ம வந்து டெக்ஸ்ட் பேஸ்டாகவும் ஹேண்டில் பண்ண முடியும். இமேஜு, கிராஃபு, வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் 4 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் DOS. அதாவது DOS மீன்ஸ் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது CUI கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா. இதில் வந்து நம்ம கிராஃபிக்ஸோ இல்லை ஃபோட்டோஸோ நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியாது. ரிமைனிங் 3 டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் அதாவது விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ் இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு சப்போர்ட் போத் CUI அண்ட் GUI கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸையும் சப்போர்ட் பண்ணும், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸையும் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா. விண்டோஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். மைக்ரோசாஃப்டோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் விண்டோஸ். இதில் செவரல் வெர்ஷன்ஸ் இருக்குது. விண்டோஸ் 95லேருந்து 95, 98, 2000, XP, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10. ஓகே, நெக்ஸ்ட்டு லினக்ஸ். லினக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ லினக்ஸ் அப்படிங்கிறது நம்ம யாருக்கிட்டையும் லைசன்ஸ் வாங்க தேவையில்லை. இட் இஸ் ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம். 4th டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேக் ஓஎஸ். இந்த மேக் ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் டெவலப் பண்ணுறாங்கன்னா ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் டெவலப் பண்ணுறாங்க. இட் இஸ் ஸ்பெஷலைஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ். ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ்க்கான ஆப்பிள் கம்பெனி கம்ப்யூட்டர்ஸுக்கான ஸ்பெஷலைஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேக் ஓஎஸ். ஸோ ஆப்பிள் கம்பெனியோடைய சிஸ்டம்ஸில் வேறு எந்த ஓஎஸும் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியாது. இட்ஸ் சப்போர்ட் ஒன்லி மேக் ஓஎஸ். ஓகேங்களா. இதுதான் ஓஎஸோடைய டைப்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இட் இஸ் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்ட் ஹார்ட்வேர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் சாஃப்ட்வேர் அண்டு ஹார்ட்வேர். ஸோ ஒரு சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கும் இன்டர்ஃபேஸாகவும் இருக்கும். இப்போ நான் போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் VLC மீடியா பிளேயரை ஓப்பன் பண்ணி நான் ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா நான் ப்ளே பண்ணது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில். எனக்கு ஆடியோ கேட்க வேண்டியது ஒரு அவுட்புட் டிவைஸ் ஸ்பீக்கரில் கேட்கணும்.
ஸோ அப்போ அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸை கரெக்டாக என்னுடைய அந்த ஸ்பீக்கருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி ஸ்பீக்கரில் அந்த சாங்கை கேட்க வைக்கணும். ஸோ இந்த ஒர்க்கை யார் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் மேனேஜ் ஓவரால் ரிசோர்ஸஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரில் என்ன வேலை நடக்குதோ எல்லா வேலையும் மேனேஜ் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரிசோர்ஸஸ் மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டருக்குள்ளே நடக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியும் மானிட்டர் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். நான் வேறொரு பிளேயர் ஓப்பன் பண்ணுறேன், இல்லை வந்து நான் எம்எஸ் வேர்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இல்லை ஒரு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுகளையும் மேனேஜ் பண்ணுறது கம்ப்யூட்டருடைய இன்புட், அவுட்புட், மெமரி, கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ யூனிட், இது மட்டும் இல்லாமல் அதர் எக்ஸிக்யூஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ், மற்ற கம்ப்யூட்டரில் என்னென்னலாம் நடக்குதோ எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதும் மேனேஜ் பண்ணுறதும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ஒர்க்கு. ஓகேங்களா? இதனுடைய அப்ஜெக்டிவ், ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய அப்ஜெக்டிவ் என்ன, எதுக்காக இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸருக்கு வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கன்வீனியன்ட்டான பிளாட்ஃபார்ம் வேணும். அதுக்காக தான் காமனாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ரிசோர்ஸஸையும் யூஸரே போய் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதையெல்லாம் ஹைட் பண்ணி பேக்ரவுண்டில் வந்து ஒர்க் பண்ணுறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு ப்ரொவைட் எஃபிஷியன்ட் அண்ட் ஃபேர் ஷேரிங் ஆஃப் ரிசோர்ஸஸ் அமௌங் யூசர் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூசர் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ரிசோர்ஸை ஹேண்டில் பண்ணணும்னா நான் வந்து எனக்கு ஒரு 10 நிமிஷம் கழித்து தேவைப்படுதுன்னா இப்போவே நான் எடுத்து வச்சுக்குவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 நிமிஷத்துக்கு வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது. பட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுனால யாருக்கு எது எப்போ தேவையோ அப்போ அதை கரெக்டாக கொடுத்து எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணக்கூடிய ஒர்க்கை இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆஸ் அண்ட் இன்டர்மீடியட்லி பிட்வீன் ஹார்ட்வேர் அண்ட் இட்ஸ் யூசர். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஹார்ட்வேருக்கு யூஸருக்கு இடையில இன்டர்ஃபேஸாக இன்டர்மீடியட்டாக இருந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டு மேனேஜ் தி ரிசோர்ஸஸ் ஆஃப் ஆல் கம்ப்யூட்டர் சிஸ்டமுடைய ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஹார்ட்வேர், யூசர், அப்ளிகேஷன், ப்ரோக்ராம் இதுக்கெல்லாம் இன்டர்ஃபேஸாக இருந்து இன்டர்மீடியட்டாக இருந்து இதெல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண வைக்கிது. அதுக்கப்புறம் ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்ணுது, நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் மானிட்டர் அண்டு மேனேஜ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட் யூசேஜுக்காக, ஒரு யூஸருடைய கன்வீனியண்ட்டாக இருக்குது. யூஸருக்கு எது தேவைப்படுதோ அதை மட்டும் கொடுக்குது, தேவைப்படாததை ஹைட் பண்ணி வைக்க யூஸ் ஆகுது. யாருக்கு எது எப்போ தேவையோ அப்போ கரெக்டாக கொடுக்கறதுக்கு, எஃபிஷியண்ட்டாக கொடுக்கறதுக்கு வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் ஆகுது. இதெல்லாம் தான் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸாக நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது என்னென்னலாம் வேலை செய்யுது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெமரி மேனேஜ்மெண்ட். கம்ப்யூட்டருடைய மெமரியை ஹேண்டில் பண்ணக்கூடியது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட்னா எந்த வேலையை ஃபஸ்ட்டு செய்யணும், எதை பின்னாடி செய்யணும், எதுக்கு ஹையர் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணுது. தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் மேனேஜ்மெண்ட். இங்கே டிவைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்புட் அவுட்புட் டிவைஸ். இன்புட், அவுட்புட், மெமரி எல்லாத்தையும் வந்து இங்கே நம்ம காமன் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய மெமரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபைலையும் எப்படி மேனேஜ் பண்ணுறோம், எப்படி நமக்கு அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் டிசைட் பண்ணுது. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி, யாருக்கு வந்து இது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கொடுக்கணும், யாருக்கு ரைட் கொடுக்கக்கூடாது, என்ன மாதிரியான ஆத்தன்டிகேஷன், இப்போ பாஸ்வேர்டா இல்லை பேட்டனா இல்லை ஃபிங்கர் பிரிண்டா அப்படிங்கிற இந்த செக்யூரிட்டி எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் ஜாப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்ன ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஜாப் அக்கௌண்டிங்.
அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஓவரால் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ், டோட்டலாக சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா, எதை அலோவ் பண்ணலாம் எதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற டெசிஷன் எடுக்கக்கூடியதும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் எரர் டிடெக்டிங் ஆக்ட்ஸ், ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த எரர் டிடெக்டிங் ஆக்ட்ஸ். அண்ட் லாஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் பிட்வீன் அதர் சாஃப்ட்வேர் அண்ட் யூசர். சாஃப்ட்வேரு, யூசரு, ஹார்ட்வேரு இது எல்லாம் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒர்க்கையும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் படுக்குது. ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட்டு, ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட்டு, இன்புட் அவுட்புட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஃபைல் மேனேஜ்மெண்ட்டு, செக்யூரிட்டி, ஜாப் அக்கௌண்டிங் அல்லது ஜாப் ஷெட்யூலிங், கண்ட்ரோல் ஓவரால் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ், எரர் டிடெக்டிங் ஆக்ட்ஸ், கோஆர்டினேஷன் பிட்வீன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் யூசர்ஸ், இதை எல்லாத்தையும் பண்ணக்கூடியது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேருடைய அனதர் ஒன் கேட்டகரி டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இந்த டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறதுல நம்ம வந்து கம்பைலர், இன்டர்பிரட்டர், அசம்பிளர் அப்படின்னு 3 இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அசம்பிளர் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நம்மளுடைய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை அசம்பிளி லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை அசம்பிளர் பண்ணும் அப்படின்ட்டு. கம்பைலர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் தி ஹோல் ப்ரோக்ராம் பிஃபோர் எக்ஸிக்யூஷன். ஒரு ப்ரோக்ராமுடைய எக்ஸிக்யூஷனுக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக அப்படியே கன்வெர்ட் பண்ணி மிஷின் லாங்குவேஜாக அல்லது கொடுத்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கம்பைலர் அப்படின்னு சொல்கிறோம். கம்பைலர் அப்படிங்கிறது என்டையர் ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டேட்மெண்ட் அட் எ லைன், டிரான்ஸ்லேட் ஒன் ஸ்டேட்மெண்ட் அட் எ லைன். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் தனித்தனியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர்பிரட்டர். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமிங் இன் சி, ஜாவா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பைலரில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ என்டையர் ப்ரோக்ராமும் அப்படியே மிஷின் லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகும். இதே வந்து பார்த்திங்கன்னா MySQL அல்லது MATLAB இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர் ப்ரோக்ராம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். ஒவ்வொரு லைனாக தான் நம்மளால் ரன் பண்ண முடியும். ஒரு லைனை டைப் பண்ணி என்ட்ரு பண்ணோன்னே அது வந்து மிஷின் லெவலால் கன்வெர்ட் ஆகி நமக்கு ரன் ஆகி நமக்கு அவுட்புட் தெரியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறது. இன்றைக்கி கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த கிளாஸில் இன் டீட்டெயிலாக வந்து யூனிட் 2 பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.